நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இப்போ மண்டபஜ்லிக்கு இன்கம் வருவது இல்லை. இந்த மദ്രസா விட்டா இவனுக்கு வேற கெதி இல்லை, உழைச்சி தின்ன மாட்டான். இதுக்கு புதிய யுத்திகளை கையாளுறான். எப்படி மദ്രസാக்கு இன்கம் வர வைக்கிறது, மദ്രസാக்கு இல்லை இவனுக்கு. இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு தாய் அந்த ரவுலத்துல் உலமா மദ്രസാவை பற்றி பேசுகிறது மாணவனை கிட்ட வச்சு கொண்டு. முதல்ல அந்த சகோதரி என்ன பேசுகிறேன்ட்டு கேட்டுட்டு வருவோமா நாங்கள். ரவுலத்துல் உலமா மദ്രസാல இந்த பிள்ளை ஓடுது. மாஷா அல்லாஹ், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்குள்ள இன்றைக்கு முட்டுக்கும் சீரழிஞ்சு கொண்டு இருந்த பிள்ளைக்கு நல்லா இருக்க காரணம் அந்த மദ്രസா போயிருக்கு. அல்லாட திருப்பையை கொண்டு அந்த மദ്രസാல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. என்னோட பிள்ளையும் நல்லா ஈமான கொண்டு நல்லா ஓதி படிச்சு கொண்டு வராரு. அந்த இதை மட்டும் நீங்கள் எல்லாம் ஆக்கி கொள்ள வேணாம். நீங்கள் சொன்னீங்க எல்லா பிள்ளைகளும் மேண்ட பிள்ளை மட்டும் மற்ற பிள்ளைகளும் நல்லபடியாக ஓதுது. அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு இல்லாமாக்கிட மட்டும் வேணாம். நானும் ஒரு பேரண்டாக இருந்து பேசுகிறேன். அந்த மദ്രസാல எங்களுக்கும் போயிட்டு உள்ளுக்கும் வேலை செய்யணும்னு நாங்களும் செய்வோம். அப்படி ஒரு நிலைமையில டேலண்டாக வந்திருக்குது. அல்லாவுக்காக இதை வாபஸ் பண்ணி நீங்கள் இந்த பிள்ளைகளை ஓதுறதுக்கு கொடுங்க. அவங்க பிள்ளைகளை காட்டினதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அந்த ப்ரூஃப் தானே காட்டுறாங்க நாங்கள் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி. அந்த ப்ரூஃபை மட்டும் இல்லாமல் மாற்றிட வேணாம். பிரச்சனை கொடுக்காம நீங்கள் பிள்ளைகளை படிக்க விடுங்க, அதை ஓத விடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளை ஈமான கெடுக்கிற வேணும். அல்லாவுக்காக மட்டும் கேட்குறோம். ஏன்னா பேரண்ட் எந்த முறையில் இங்கேருந்து என்னோட பிள்ளைகள் சீரழிஞ்சு போகிறதால தான் நாங்கள் அங்கே போட்டு நாங்கள் அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். வறுமையில இருந்து நாங்கள் அந்த வீடும் எங்களுக்கு நீட்டி படுத்துறதுக்கு கூட அப்படி ஒரு வசதி இல்லாத ஒரு நிலைமையில நான் நிற்கிறேன். யாரு பிள்ளை ரெண்டாவது பிள்ளையும் ஓத தான் செய்யுது. நான் இப்பயும் அந்த பிள்ளையும் அங்கே தான் போட பார்க்குறேன். என்ன நல்லபடியாக அங்கே ஓதுறாரு, நல்லா தொழுகிறாரு. எனக்கே ஆசை என் பிள்ளைக்கு வாய்ப்பாடுமா ஓத போல நான் பார்க்க எனக்கு கண்குளிராக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தில் என் பிள்ளை இப்படி ஒரு விமானம் கொண்டு ஓடுதான். நான் கொழும்புல இருந்து நான் கொழும்பு 12 இருந்து பேசுகிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் பிள்ளை இருக்கிறதால என் பிள்ளையில எந்த பிள்ளையை காட்டினாலும் பிரச்சனையே இல்லை. நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்களும் வந்து பேசுவோம். ஏன்னா எங்கள் பிள்ளைக்கு அநியாயம் நடக்கலை. எங்கள் பிள்ளைக்கு நடந்ததெல்லாம் நல்லது. நல்ல ஒரு சாப்பாடு தான் எங்கள் பிள்ளைக்கு போகுது. எந்த இதுவும் குறைபாடும் இல்லை. உடுக்குறதுக்கு உடுப்பு இல்லைன்னாலும் நாங்கள் இங்கேருந்து சொன்னால் அவங்க அங்கே எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. நாங்கள் போக வேண்டியதே இல்லை. அவங்களே பார்க்குறாங்க. தாய் தோப்பன் மாதிரி அவங்க கிட்ட இருந்து பார்க்குறாங்க. அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. நான் அப்படித்தான் அவங்க என்னைய பார்த்து இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். சொல்லிட்டு எந்த ஒரு குறையும் இல்லை. அல்லாவுக்காக நீங்கள் இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்கணும். மை மக்களே, இந்த தாயோட அறியாமை நினச்சா எனக்கு கவலையாகி. உங்களோட பிள்ளை சீரழிஞ்சு கொண்டு இருந்துச்சின்னு உங்களோட வாயிலே நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அப்போ இந்த மദ്രസാக்கு வர்றதுக்கு முந்தியே உங்களோட வளர்ப்பை நீங்களே கேவலப்படுத்துறீங்க. ஆனால் உங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். மை மக்களே, இந்த வீடியோ பார்த்தோன்னு எங்களோட டீம் மெம்பர் ஒருத்தர் வன்னாஸ் நஸ்ரீன் நானுக்கு இதை ஃபோர்ட் பண்ணி அவரோட கருத்தை கேட்டிக்கிறார். அதுக்கு நஸ்ரீன் நானா கொடுத்த பதிலை அந்த ஆடியோவை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இர்ஃபான் பிரதர், என்ன கதை சோமாக்கிறீங்களா? என்ன இர்ஃபான் பிரதர், உங்களோட வீடியோ ஒன்று அனுப்பிக்கிறீங்க. எனக்கு என்ன நினச்சேன்னா, ஆஷிஃப் அஸ்லத்துடைய அது போட்டிக்கிற வீடியோ ஒன்று அனுப்பிக்கிறீங்க. அந்த ஒரு தாய் ஒன்று வந்து பேசுகிறதாக. இதில் என்ன கருத்தையும் கேட்டிருந்தீங்க. என்னென்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி தாய்மாருடைய அறியாமையால், பொடுப்போக்குத்தனத்தால் தான் இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைகள் அந்த மദ്രസാவுடைய கண்ணியத்தையும் இழந்து, அல்லாஹ்வுடைய கலாமுடைய கண்ணியத்தையும் இழந்து, சில உலமாக்கள் பேருக்கு உலமாக்களாக இருக்கிறாங்க. ஆனால் குப்பாடினை விட கேவலமாக தகாத வார்த்தை பிரயோகங்கள், தகாத பழக்கங்கள். நான் பேர் சுட்டி காட்டி சில உலமாக்களை நான் சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடியவர்களை அடையாளம் காட்டி பேச நான் விரும்பலை. ஆனால் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் சில உலமாக்கள் உங்களுடைய கண்மண் வந்து போய்விடலாம். இந்த மாதிரி உலமாக்களாக உங்களுடைய பிள்ளைகள் நாளை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அப்படிப்பட்ட தூசண வார்த்தைகளை பேசுகிற, கேவலமாக கதைக்கிற, அப்படி தகாத பழக்கம் இருக்கிற, சதகா பணங்களை மோசடி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரான இந்த ஆசிஃப் அஸ்லம் போன்றவர்களை இந்த பிள்ளைகளோடு நெருங்க விடாதீர்கள் என்று அந்த மദ്രസാவை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தினோம், வலியுறுத்தினோம். உண்மையிலுமே இந்த சகோதரி பேசுகிறாவே, இந்த சகோதரிக்கு உண்மையிலுமே நாங்கள் அவங்க மீது கொண்ட ஒரு 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 அன்பின் காரணமாக அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை தான் நாங்கள் நிறைவேற்றினோம். இப்போ NKKN டீமாக இருக்கட்டும், எங்களுடைய மன்னஸ் சேனலில் இருக்கட்டும் பிரதர், இப்போ நாங்கள் இந்த சிஸ்டருக்கு எழுந்து சொன்னால் இதை எடுத்துரைங்க. என்னென்னு சொன்னால், அவங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் களமிறங்கி இதை செஞ்சோம். எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அப்போ அவன் சொல்கிறது மாதிரி அந்த பிள்ளைகள் ஏற்கனவே சீரழிஞ்சிருந்துச்சாம், இப்போ நல்ல முறையில் அவங்க சீராக இருக்கிறாங்களாம். அப்போ இது என்ன கருத்து? ஒரு உம்மா அப்பாவை எப்படி சொல்லுவாங்க இதை? அந்த மദ്രസാவில் அந்த பிள்ளைகள் ஓதுறதுனால, மார்க்க கல்வியை கற்பதனால நாங்கள் எந்த அவங்களுக்கு சேறு பூசுறதையும் யாரும் செய்யலை. அந்த மദ്രസാவில் ஓத வைக்காதீங்க,
இந்த பிள்ளைகளை கலட்டுங்க, இந்த பிள்ளைகளை அந்த மதரசாக்கு அனுப்பாதீங்கன்னு எந்த ஒரு பெற்றார்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஒரு தொலைபேசி மூலமாகவோ இல்லாட்டி ஒரு மெசேஜ் மூலமாகவோ நாங்கள் அது யாருக்கும் எந்த ஒரு வற்புறுத்தலும் நாங்கள் பண்ணலை. அந்த மதரசாவில் உள்ள பாடத்திட்டத்தை பற்றியோ அதில் தவறான பாடநெறியோ அல்லது தவறான பழக்கம் இருக்கிறன்றதையோ நாங்கள் சொல்லி இந்த பிள்ளைகளை கேவலப்படுத்தவும் இல்லை. நாங்கள் செஞ்சதெல்லாம் இப்படிப்பட்ட தவறான பழக்கங்கள் இருக்கக்கூடியவங்களை இந்த பிள்ளைகளோட பழகூடாதீங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் அவர்கள் கொண்டு அதை வழிகாட்டப்பட வேண்டும். அடுத்தவனுடைய தாயையும் சகோதரியையும் ஒருவருடைய மனைவியையும் இழுத்து சோசியல் மீடியாவில் தவறான போதைப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு தகாத வார்த்தைகளால் பேசக்கூடியவர்களை அந்த பிள்ளைகளோட ஒட்ட விடாதீங்கன்னு தான் சொன்னோம். அது சரியா? அப்படி செஞ்சா நாளை அவர்கள் மௌலவியாக வந்தால், உலமாக்களாக ஆலிம்களாக வந்ததுக்கு பிறகு அவர்களிடத்தும் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தடுத்தோம். அப்ப நீங்க ஒரு பெற்றோரா இவ்வளவு ஒரு பொறுப்பில்லாத முறையில இந்த சகோதரிகள் இப்படி நடந்து கொள்றது நியாயமா? இந்த ஆசிஃப் அஸ்லம் போன்றவர்களுக்கு கைஸ்கூலிகளாக செயல்பட்டு கொண்டது இல்லாம அவர்களுடைய பிள்ளைகளை பற்றியும் கூட எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாம நாளைக்கு அல்லாஹ் தாலா உங்களிடத்துல தந்த பொறுப்பை நீங்க எப்படி நிறைவேற்றினீங்கன்னு கேட்கக்கூடிய அந்த கியாமத் நாள்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க எப்படி பதில் கொடுக்க போறாங்க? நல்ல குழந்தைகளாக வளர்க்கிறதுக்கு உங்களுடைய முயற்சி என்ன? அவர்களிடத்தில் இந்த கெட்டவர்கள் நெருங்கும் போது அதை தடுத்தீர்களா, அதை கண்டித்தீர்களா என்று கேட்டால் உங்களுக்கான பதில் என்ன? அதை செய்தீர்களா? அப்ப நீங்க ஆசிஃப் அஸ்லம் என்பவன் நியாயமானவன், அவன் செய்வது 100க்கு 100 சரி என்ற முடிவில் நீங்க வருகிறீர்களா? அப்படி வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம், போட்டு காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு வேண்டும் என்றால் தனிப்பட்ட ரீதியிலே ஆதாரத்தை கூட தருகிறோம். எத்தனையோ தாய்மாரை சீரழித்தவன், எத்தனையோ பெண்களை சீரழித்தவன், எத்தனையோ பேருடைய மனைவிமாரை தூசணத்தால் எடுத்து பேசியவன், உதவி செய்கின்ற என்ற பெயரில் பலருடைய மானங்களை வாங்கி அங்கே பலருடைய உதவி கோரலுக்காக கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்தவன். எப்படியாப்பட்டவனை உங்களுடைய குழந்தைகளோட நெருங்கி பழகுவது, அந்த பிள்ளைகளை வீடியோ எடுத்து போடுவது, அதை சரி என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே சகோதரி, உண்மையில் உங்களை நினைத்தால் மிகவும் கவலையாக இருக்கிறது. இதைத்தான் அந்த சகோதரிக்கு நான் கூறிக்கொண்டேன் பிரதர். இதுக்கு மிச்சம் எனக்கு சொல்றது கொண்டும் இல்லை. இதுதான் இது சம்பந்தமான என்னுடைய கருத்து பிரதர். அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அவங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்த பிள்ளைகளை, அமானிதமாக கிடைத்த குழந்தைகளை அவர்கள் நல்லவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்ப்பதற்கான பொறுப்புணர்வை அல்லாஹ் தாலா அவங்களுக்கு புரியப்படுத்தட்டும் பிரதர். நீங்கள் இதை அவங்களோட சேனலில் போட்டுனாலும் போடுங்க, மக்களிடத்தில் போய் சேரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாகல்லா ஹைர் நஸ்ரீனானா உங்களோட கருத்துக்கு. இப்போ இதே வீடியோவை நான் ஒரு மദ്രസா அதிபர்கிட்ட அனுப்பி அவட கருத்தையும் கேட்டேன். இப்போ அவட கருத்தை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இர்ஃபான் பிரதர், நீங்கள் கேட்ட கேள்வி உண்மைக்குமே ஒரு நல்ல கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கவும் வேணும், அளிக்காமல் இருக்கவும் மேலாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எங்களோட மதரசாவை பிரதர் இர்ஃபான் பிரதர், எங்களோட மதரசாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84 மாணவர்கள் ஓதுறாங்க. எங்களோட மதரசாவிலையும் அனாதைகள் மீக்கிறாங்க, கஷ்டமானவர்கள் ஈக்கிறாங்க, எல்லா தரப்பட்டவர்களும் மீக்கிறாங்க. என்றாலும் பொதுமக்களிடையே ஃபேஸ்புக்கில் மாணவர்களுடைய முகத்தை போட்டு நாங்கள் பேசுறது மிகவும் மோசமான ஒரு விஷயம். மாணவர்களுடைய முகங்கள் போடணும் என்று சொன்னாலும் பெற்றாருடைய அனுமதியோடு எடுத்து போடுறதுதான் அது ஒரு மார்க்கமும் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது, ஒரு மதரசா செய்யக்கூடியவங்க அவங்களோட பக்குவத்தை பார்த்து தான், அவங்களோட பக்குவத்தை வச்சு தான் அந்த வளரக்கூடிய மாணவர்களுடைய பக்குவமும் அது போல வரும். ஓதி கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நிர்வாகம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பக்குவம் இருக்கிறதோ, உஸ்தாமார்களுக்கு இருக்கிறதோ, அதை விட ஒரு ஸ்டெப் கூட மாணவர்கள் ரீதியாக பக்குவம் இல்லை என்றால், எனக்கு தெரிஞ்சது உதாரணம் எப்படின்னா, ஒரு ஹாமில இருந்த இடையில பாஞ்சா எப்படி அவன் ஒரு பெரிய ஒரு இதாக மாறுவானோ அது போன்று மாறுவான். நல்லா பாதுகாக்கணும். உண்மையான செய்தி நீங்க கேட்கக்கூடிய கேள்வி உண்மைக்கும் எனக்கு சந்தோஷம். இது போன்ற இன்னும் ஏராளமான விஷயங்கள் என்னென்னா, மாணவர்களை நாங்கள் காட்டியோ, மாணவர்களுடைய மானத்தை போக்காட்டியோ நாங்கள் வசூல்கள் அமைப்புல ஏதாவது செய்வோம் என்றா இருந்தா, நாட்டு சட்டத்தில் கல்ச்சர் ஆஃபீஸில் இருக்குது. அதில் ஃபார்ம்லேயே நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அதில் சட்டம் ரீதியாக மதரசாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணப்படும். அது இப்போ ஏதான் ரவுலத்துல் உலமாவில் இப்போ நிறைய இதில் நடக்குது. என்றாலும் ஏதான் அப்படி செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது. என்றாலும் எங்களோட சப்ஜெக்டில் நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது இர்ஃபான் பிரதர். அதோட முக்கியமான செய்தி என்னென்னா, எல்லாத்தோடையும் ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ்வோட இடம் தானே.
சபபுக்கு ஒரு சின்ன முயற்சி செய்வது. மற்றபடிக்கு இப்போ எல்லா மதரசாக்களும் வசூல்கள அமைப்புலையோ ஏனைய அமைப்புலையோ போறது குறைவு, ஃபேஸ்புக்கில் போடுறது அமைப்புகளும் குறைவு. ஆனா இப்ப இருக்கிற என்னண்டா, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி அல்லாஹ்வுடைய தக்வாவை அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பழக்கும் போதோ அந்த மாணவர்களுக்கு மாத்திரமல்ல அல்லாஹ் அந்த மதரசாக்கே பெரிய நலவு ஹைராத்துகளை கொடுப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால இர்ஃபான் பிரதர், அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு இதான் பதில் சொல்லும், இதான் என்னுடைய கருத்தும். ஆனால் இது ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு பிழையான விஷயம். இதுக்கு நாட்டு சட்டமும் சரி, கல்ச்சர் ஆஃபீஸ்லையும் சரி, வேற எங்க இஸ்லாமிய மார்க்கமும் சொல்ல இல்ல, ஒருத்தர மானத்தை வித்து அந்த புள்ள ஓதி முடியணும்டா அந்த மானம்ன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேலாடை போல, அதை வித்துத்தான் ஒரு பொழுத ஓதி முடிக்கணும்னு சொல்றது சாஸ்தியம் இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் போதுமான. இனி பேரண்ட்ஸ் பாரும் சிலவங்க அந்த அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, ஓதி கொடுக்கக்கூடியவங்களும் சரி நிர்வாகியும் சரி இவங்க எல்லாரும் பக்குவமானவர்களான முறையில இல்லாட்டி இவங்க ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் அதே அடிப்படை தான். உதாரணமாக, அதாவது வீட்டுடைய மாகோல் சரியாக சீரில்லையண்டா அந்த புள்ள அந்த வீட்டு மாகோல் எப்படி இருக்குதோ அது போலதான் வளர்வான். மதரசாவுடைய மாணவர்கள் வளர்வாங்க, உஸ்தாத்மார்கள் நிர்வாகிகள் சீரில்லை, தக்குவா இல்லை, எச்சம் இல்லைண்டா மாணவர்களிடத்துல தக்குவா வராது. தக்குவா இல்லாத ஆலிம்களை இந்த உலகத்துக்கு நாங்க வெளியாக்குவோம் என்று சொன்னா இந்த உலகத்துல பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்றது நல்ல எங்கட கருத்து மட்டும் இல்ல, முழு உலமாக்களுடைய கருத்தும் இப்படித்தான். மார்க்கம் சொன்னதை மாத்திரம் தான் செய்ய வேண்டும். மார்க்கத்துக்கு அப்பால் பட்டு போய் எதையும் கேட்க சொல்லி படிச்ச ரப்பு சொல்ல, ரப்பு சொல்ல நஹ்னு நர்சுக்கு கொய்யாக்கும், ரிஸ்க்கு பொறுப்பு நான், சபபொண்ணு மாத்திரம் தான், சபபொண்ணு மாத்திரம். துவா செய்யுங்க இர்ஃபான் பிரதர், ஜஸாக்குமுல்லாஹ் கைர். தொடர்பு கொண்டதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது தொடர்பு கொள்ளுங்க, நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அவங்களோட தொடர்பாக இருப்போம். துவா செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் கைர் மௌலவி. மக்களே, இந்த வீடியோவில் பேசின தாய்க்கிறாங்க தானே, அவங்க வந்து கொழும்பு 12 தான் இருக்கிறாங்க. இந்த மண்டபஜிலியும் கொழும்பு 12 தான் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் 18ஆம் தேதி தான் மதரசா ஆரம்பமாக போகுது. இந்த மண்டபஜிலி அவங்களோட ஊடு தேடி போயிட்டு கட்டாயமாக வழிகட்டாயமாக அவங்கள பேச வச்சுக்கிறான். இது தான் உண்மை. இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும்? இவன் சொன்னதை தான் அவங்க பேசிக்கிறாங்க. எப்படி ட்ராமான்னு பாருங்கள். அதுவும் உங்களோட மூஞ்சை மறைச்சி அந்த மாணவனை மூஞ்சை காட்டு. அந்த தாய்க்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்களை அறியாமையே உங்களோட மகனை நீங்கள் தான் சீரழிக்கிறீங்க. உங்களோட வளர்ப்பில் இருக்கிற அந்த மாணவன் மதரசா போயிட்டு தான் நல்ல இருக்கிறான். உங்களோட வளர்ப்பில் தான் சீரழிஞ்சான்னு நீங்கள் ஏன் உங்களோட வாயில் சொல்கிறீங்க? ஏன் உங்களோட வளர்ப்பை நீங்களே கொச்சப்படுத்துறீங்க? ஆனால் கட்டாயமாக தெரியும், அவன் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் பேசிக்கிறீங்க. மண்டபஜிலி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ என்ன வீடியோ போட்டாலும் ஒரு ஆணியையும் பிடுங்கல. ஏன்னா மக்களுக்கு உன்னை பற்றி நல்லா விளங்கி போச்சு. ஏன்டா உனக்கு தேவையில்லாத இந்த பொழப்பு? அதுவும் எப்படி சொல்லிக்கிறாய்? அவங்க பேசுகிறத வச்சு பார்க்க போகல மதரசா பூட்ட போகிற நிலைமையில ஈக்கிதான். என்ன ட்ராமாடா உண்டு? இதை கூட புரிஞ்சுக்கொள்ள தெரியாத மக்களாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. இதுலேருந்து எங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் விளங்குது. அந்த தாய் பேசலை, இவன் பேச வச்சுக்கிறான். ஏன் ரவுலத்துள்ள மேலே இது கால் பண்ணி சொன்னாங்களா அந்த தாய்க்கு, அல்லாஹ் இப்போ எல்லாம் வீடியோ போடுறாங்க, மதரசா பூட்டக்கூடிய நிலைமையில ஈக்கி நீங்கள் உடனே வீடியோ ஒன்று போடுங்கண்டு. என்னடா பித்தலாட்டம் இது? இதெல்லாம் அந்த மெனிக்கே மிதியால் இருக்கிற மடையர்கள் நம்புவாங்க. போகுதுண்டா உன்னை ரீல் ஓடினது. ஆல்ரெடி நாங்கள் வந்து உன்னை மூஞ்சை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம். கல்ல மூதேவி கொமிசா அடிக்கிறாய் 2,75,000. மார்க் மை வேர்ட், நீ செய்கிற இந்த வேலையால் மதரசாக்கு உண்மைக்கும் அல்லாக்கா வேண்டி கொடுக்குறவங்களும் இனி கொடுக்குறதுக்கு தயங்குவாங்க. இப்படி கல்ல வலிக்கிறான்வலே எல்லா இடத்துலையும் இது தான் நடக்க போகுது ஸ்ரீலங்காவில் எல்லா மதரசாக்கும். இந்த நாய் செய்கிற வேலையால், புரோக்கர் வேலையால். ஏண்டா யார் காசு அனுப்பினாலும் அல்லாக்கா வேண்டி அந்த மதரசாக்கா வேண்டி அனுப்பினேன்டா அவங்க வந்து முழுமையாக அந்த சல்லி எல்லாத்தையும் அதுக்கே செலவழிக்க தான் அவங்க பார்ப்பாங்க. அவனுக்கு ஒரு பர்சன் இவனுக்கு ஒரு பர்சன் போகிறேன்டா யாருமே விரும்ப மாட்டாங்க அந்த சதகாவை கொடுக்குறதுக்கு. நான் ஸ்ரீலங்காவில் எல்லா மதரசாக்கும் தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு மதரசாவால், இந்த மெனிக்கே மிதியாலையில் இருக்கிற இந்த ரவுலத்து உலமாவில், பிஸ்னஸ் சென்டரால் எல்லா மதரசாக்கும் ஆப்பு தான் நடக்க போகுது. ஆரம்பத்துலேருந்து இதை தான் நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களோட நோக்கம் வந்து அந்த மதரசா பூட்டுறது இல்லை. என்றைக்குமே நாங்கள் அந்த மதரசா பாடநெறிகளை பற்றி என்றைக்குமே விமர்சனம் செஞ்சதும் இல்லை. ஆனால் இப்போ அந்த மதரசா வந்து கல்லன்வல்ட கையில் சிக்கிருக்கு. ஸ்பெஷலாக சொல்ல போனால் இந்த மண்டபஜிலி அவன் பெரிய ஐஸ்காரன், போதைக்கு அடிமையானவன். இவன் உங்களோட பிள்ளைகளோட இருந்தேன்டா உங்களோட பிள்ளைகளோட ஃப்யூச்சர் தான் நாசமாகும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். சகோதரி, இந்த மாணவனை காட்டி பேசின அந்த தாய்க்கு நான் சொல்கிறேன்,
நாங்கள் ஏன் உங்களோட பிள்ளைகளை இவனோட சேர விட வாணும்னு சொன்னதுக்கு காரணம், அதுக்கான பதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோலேக்கு. வேறு வழி இல்லை, உங்களுக்கும் இதை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. ஏண்டா இதை நீங்கள் இன்றைக்கி கேட்கலாட்டி இவன் உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்தேன்டா நாளைக்கு இவன் பேசுகிறத உங்களோட மவண்ட வாயால் உங்களுக்கு கேட்க வேண்டி நேரிடும். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, பண்டியோட சேர்ந்தா கன்றும் பீத்தின்னுட்டு. அதனால் இப்போ கேட்க போகிற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இதை பார்த்து உங்களுக்கு புத்தி தெளிஞ்சா இப்போ இவனுக்கு சப்போர்ட்டாக பேசின நீங்கள் இவனை மதரசாக்கு எடுக்கவான்னு நீங்களே ஒரு வீடியோ போடுங்க. சிகரெட் பற்ற வைக்க நெருப்பு கேட்குற ஸ்டைலை பாருங்கள். அந்த இடையில பொலிட்டிக்ஸும் பேசுகிறாங்க. இதே மாதிரி வார்த்தை உங்களோட மவண்ட வாயால் வராமல் ஈக்கணுமெண்டா அடுத்த வீடியோவில் இவனை மதரசாக்கு எடுக்கவான்னு நீங்களே வீடியோ போடுங்க. அல்லாக்கா வேண்டி மற்ற பிள்ளைண்ட வாழ்க்கையை நினச்சி. இவன் ஒழுக்கம் இல்லாதவன், மறுவாதி தெரியாதவன், வாயை திறந்தா ஊத்த பேச்சு. எத்தனை பேர்கிட்ட உமாமார சீலடிச்சிக்கிறான் தெரியுமா? எத்தனை தங்கச்சி மாறுவல், எத்தனை தாத்த மாறுவல், எவ்வளோ பேர்கிட்ட வாப்ப மாறுவல். வாயை திறந்தா பச்சை ஊத்த பேச்சாலே கேட்பான். இவனோட பிள்ளைகளோட வீடியோ போட்டு முழு உலகத்துக்கும் காட்டுற இவன்ட இன்கம்காக வேண்டி மட்டும்தான், அவன்கிட்ட சுயலாபத்துக்காக வேண்டி. அவன் உழைச்சி தின்றவன் இல்லை. நான் கேட்குறேன், மதரசால இவனுக்கு என்ன வேலை? இவனுக்கு இவன் தாலிங்குருவம் கூட ஓதினது இல்லை. இவன் எப்படி நல்ல வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான்? அடே மண்டப்பாச்சியில் உனக்கு வெக்கம் இல்லையாடா இப்படி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாய்? நீ எவ்வளவு தான் நல்லவன்மாய் நடித்து இதே மாதிரி வீடியோ போட்டாலும் மக்கள்கிட்ட மத்தியில் உன்னை டங்குவாரு அந்து போச்சு. ஒரு டாலும் போயிலாவாது, ஒரு பருப்பும் வேவாது. ஸ்ரீலங்காவில் எத்தனை மதரசாடா ஆகிக்குது? ஒரு மதரசாலாவும் சரி வீடியோ போட்டு காட்டி கொண்டிருக்கிறாங்களா அங்கே ஓதுகிற மாணவர்களை? நீங்கள் ஏன் காட்டுறீங்க? இதில் தானே உங்களுக்கு இன்கம். உனக்கு எந்த மதரசாலையும் இந்த டான்ஸை ஆடையலாம். ஏண்டா உனக்கு அர்த்த கல்ல நிற்கிறான் அம்ஜத், அவன்கிட்ட சப்போர்ட்டிக்கு, அவன் பிரின்சிபல், அவனும் நீயும் தான் பங்கு பிரித்து எடுக்கிறீங்க. சரி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவன் கல்லண்டு மக்களுக்கு காட்டிட்டான். மண்டபத்தில் இன்னும் தாய்மார்கள் ஈப்பாங்க தானே, அவங்களையும் போட்டு வீடியோ ஒன்று போடு. அதுக்கும் பதிலடி நாங்கள் வச்சிருக்கிறோம். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஜியார் எங்கட கவர்மெண்ட் சொல்லாங்க ஆஜியார், நான் கோட்டாபேக்கு ஆதரவளிச்சேன்னா அஞ்சம் பச்சது, நான் கோட்டாபேக்கு ஆதரவளிச்சேன்னா அம்மா ஓகே நீங்க கெத்தா தான் வாழ்றேன். சூத்த கிளிப்பம் போலின்னு வச்சு அம்மா ஓக்க வேச புள்ளிகளோட அவங்க அம்மாவுக்கு என்னடா பேச்சு? ஆஜி நெற்பட்டியே தான் அம்மா ஓக்க பார்க்குறான்னு பாருங்க ஆஜி, இவங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு ஒரு கடையில் வந்து நெருப்பு கேட்டு எப்படி சண்டிதானமாக பேசுகிறேன். அம்மாவுக்கு காட்டு வேச புள்ளி, அம்மாவுக்கு ஒரு கடையில் வந்து நெருப்பு கேட்டு எப்படி சண்டிதானமாக பேசுகிறேன். அம்மா ஓகே நீங்க கெத்தா தான் வாழ்றேன். சூத்த கிளிப்பம் போலின்னு வச்சு அம்மா ஓக்க அநியாயம் நடக்கத்தான் செய்யுது, இல்லாண்டே இல்லை. கோட்டாபே ராஜபக்சேக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க, அமெரிக்கா பிரஜைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அவனே ஆட்சி அமைச்சு அவனுக்கு 3/2 பெரும்பான்மை சமுதாயத்தில் பெரும்பான்மை பலத்தையும் கொடுத்து, இதெல்லாம் கொடுத்த யார் ஆட்சி? யார் அல்ல, ஆட்சியாளனை கொண்டு தண்டிப்பேன் என்றான் தானே. இன்றைக்கு ஐத்தான் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் இருங்க, அடுத்த பலச்சபா நான் கேட்பேன் கொழும்புல, அப்போ பார்ப்போம். அப்படின்ட்டு சத்துட்டு இதமாய் அதே போல் உங்களுக்கும் சத்துட்டு இதை அல்லாஹ் தண்டிக்கிறான், கோட்டாபே வச்சு தண்டிக்கிறான்னு நினச்சிக்கோங்க. தெரியுமா? இன்னும் பதுவா வேண்டி குனிந்து வைங்க. உம்முள் பதுவா தான் உசுரோட போட்டு பற்ற வைப்பான் அடுத்த டீப், அப்போ ஓட வரும். உசுரோட போட்டு பற்ற வைப்பான் அடுத்த டீப், அப்போ ஓட வரும்.